ஹலோ, குட் மார்னிங். சுக்ரீவன் ததிமுகனிடம் அங்கதனும் மற்ற வானர வீரர்களும் நமது காரியத்தை முடித்து வந்த சந்தோஷத்தால் மதுவனத்தில் புகுந்து விளையாடுகிறார்கள். அது எனக்கு திருப்தியே. ஜெயத்துடன் வந்தவர்களால் செய்யப்பட்ட இந்த செயலை தண்டிக்க வேண்டியது இல்லை, மன்னிக்க வேண்டியது அவசியம். அனுப்பின காரியத்தை முடித்து கொண்டு வந்த சிம்ஹம் போல் பராக்கிரமசாலிகளான அந்த வானர வீரர்களையும் அவர்களுக்கு பூஷணமான அனுமானையும் பார்த்து சீதையை கண்ட விருந்தாந்தத்தை கேட்க ராமலக்ஷ்மணர்களும் நானும் ஆவல் கொண்டிருக்கிறோம் என்றார். உடனே ததிமுகனும் வெகு சீக்கிரமாய் மதுவனத்திற்கு வந்து குதித்தான். சந்தோஷத்துடன் அங்கதனை பார்த்து, என் சேவகர்கள் கோபத்தாலும் அறியாமையாலும் உங்களை தடுத்தார்கள். அதை பற்றி கோபிக்கக்கூடாது. நீங்கள் எல்லோரும் இங்கு இருக்கிறீர்கள் என்பதை உன் சிற்றப்பனிடத்தில் தெரிவித்தேன். இங்கே இந்த மதுவனத்தில் நீங்கள் சஞ்சரித்ததை கேள்விப்பட்டு கோபப்படவில்லை, மிகவும் சந்தோஷப்பட்டான். சகல வானரர்களையும் அதிசீக்கிரமாய் என்னிடத்தில் அனுப்ப வேண்டியது என்று எனக்கு உத்தரவு செய்தான் என்றார். ததிமுகனுடைய மதுரமான வார்த்தைகளை கேட்ட அங்கதன் வானரர்களிடம், இந்த விருத்தாந்தம் ராமனுக்கு தெரிந்ததென்று எண்ணுகிறேன். ஆகையால் கட்டளையிட்ட காரியத்தை முடித்த பிறகு இங்கு தங்குவது சரியல்ல. பிரபு இருக்கும் இடத்திற்கு செல்வோம் என்றான். இதைத் தொடர்ந்து அனைவரும் கிளம்பினர். அங்கதன் வருவதற்கு காலதாமதப்பட்டதால் ராமனுடைய செந்தாமரை கண்கள் துக்கத்தால் கலங்க, சுக்ரீவன், ரகுவீரா, கலங்க வேண்டாம், ஹனுமன் நிச்சயமாக நல்ல செய்தியுடன் வருவான் என்று சமாதானம் செய்தான். அதற்குள் தெற்கே தேடப்போன வானரர்கள் சீதையை கண்டுபிடித்ததால் கர்வமடைந்து கர்ஜித்து கொண்டு கிளகில சப்தத்துடன் ஆகாசமாக வருவது சமீபத்தில் கேட்கப்பட்டது. அனைவரும் சுக்ரீவனும் ராமலக்ஷ்மணர்களும் இருக்கும் இடத்திற்கு அருகே வந்து குதித்தனர். பிறகு அனுமன் மகாராஜாவையும் ராமலக்ஷ்மணர்களையும் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து ராகவனை நோக்கி, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைக்கடல் இலங்கை தொல்நகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டுள துயரும் என்று அனுமன் பண்ணுவான். கற்பினுக்கு அணியை, கற்புக்கு அணிகளமாக திகழும் சீதையை, தென்திரை அலைக்கடல், சுருள் சுருளாக தெளிந்த அலைகளை கொண்ட கடல், இனி துரத்தி, இனி துறந்து விடு எதை, ஐயமும் பண்டு உள துயரும், சந்தேகத்தையும் பழைய துயரையும். தேவர்கள் தலைவனே, இலங்கை தீவில் கற்புக்கு அணியாக விளங்கும் சீதையை கண்டேன். இனி தங்களுக்கு எந்தவித ஐயமும் வேண்டாம் என்றான் அனுமன். அனுமன் மேலும் சொன்னான், தான் இங்கிருந்து கிளம்பி சென்றதையும் வழியில் ஏற்பட்ட தடங்கல்களையும், பிறகு இலங்கையில் பிரவேசித்தது, சீதையை தேடினது, பிறகு சீதையை அசோகவனத்தில் பார்த்தது என்று விபரமாக எல்லாவற்றையும் சொன்னார். மேலும் சீதை சொன்னதாக அனுமன் சொல்லுகிறார், வாயுபுத்திரா, நாங்கள் தண்டகாரண்யத்தில் வசிக்கையில் ஒரு நாள் என் திலகம் அழிந்து போக ராமர் மனச்சிலையால் என் நெற்றியில் வேறு திலகம் வைத்தார். இதை ஞாபகப்படுத்தவும். நான் மிகவும் பத்திரமாக ரட்சித்து வந்த இந்த சூடாமணி, எனக்கு மிகவும் ஆறுதல் கொடுத்த சூடாமணியை உன்னிடம் கொடுக்கிறேன். இதை ராமனிடம் கொடுக்கவும். மேலும் இன்னும் 1 மாத காலம் மாத்திரம் பிழைத்திருப்பேன். ராட்சசிகளால் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் நான் அதற்கு மேல் பிழைத்திருக்க மாட்டேன் என்று ஜானகி கொடுத்த சூடாமணியை ராமனிடம் கொடுத்தார் அனுமன். சூடாமணியை கண்ட ராமன் பிரீத்தியுடன் பார்த்து மார்போடு அணைத்து கொண்டார். மெய்மறந்து உணர்ச்சி வசப்பட்டார். உரோமங்கள் சிலிர்த்தன, கண்கள் தாரை தாரையாக நீர் சொரிந்தன, மார்பும் தோள்களும் துடித்தன. மூச்சு உள்ளே போவதும் வெளியே வருவதுமாக உடல் பூரித்தது. அப்பொழுது சுக்ரீவன் ராமனை பார்த்து சொல்லுகிறான், ஐயனே, சீதா பிராட்டி இருக்கும் இடம் அறிந்து கொண்டோம், இனியும் தாமதம் ஏன் என்று தூண்டினான். உடனே ராமன் எழுந்து நின்று, எழுக வானரப்படை என்றார்.
70 வெள்ளம் வானர சேனைகள் எழுந்தன. அனுமன் வழிகாட்டி முன் சென்றான். 12 நாட்கள் வழிநடந்து சென்று தென்திசை கடல் கண்டார்கள். தேங்க்யூ. ஹாவ் எ குட் டே.